ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம வெற்றிகரமான எதிர்காலம் என்கின்ற ஒரு தொடர் போதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தொடர் போதனை குறிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்காகவும் நம்ம நடத்திட்டு இருக்கோம். கேளுங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவேளை நீங்க கேட்கறதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஓகே, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்வோம். கடந்த பகுதியில நாம் பார்த்தோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் எப்படி நாம் உறவு கொள்வது, அது மட்டும் இல்லாம அவர் நம்ம கூட எப்படி உறவு கொண்டார் அப்படின்னு பார்த்தோம். ஆஹ் ஒரு விஷயத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நம்ம கடந்த பகுதியில இந்த தொடர்புடைய ஒரு மையமாக என்ன பார்க்கிறோம், கடவுளை தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா நம்ம கடவுளை தெரிஞ்சுக்கிறோம். அதான் பார்த்தோம் பாருங்க. கடவுளை தெரிஞ்சுக்கணும்னா அப்ப நான் என்ன பண்ணணும்? அவரோடு கூட உறவுல இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன, அவரோடு கூட எப்படி நான் உறவுல இருக்கிறது நம்ம பார்த்தோம். ரிலேஷன்ஷிப், நான் எப்படி அவர் கூட நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு ஒரு 3 அடிப்படையான காரணம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். 3 அடிப்படையான காரியம் இருக்குன்னு பார்த்தோம். ஒண்ணு என்ன, ஒரு உறவுக்குள்ள போனோம்னா முதல்ல என்ன பண்ணணும், நீங்க அந்த உறவுல நீங்க நம்பிக்கை வைக்கணும். முதல் காரியம். ரெண்டாவது என்ன, அன்பு செலுத்தணும். மூன்றாவது நேரம் மற்றும் உரையாடலாம் இருக்கணும் பாருங்க, கம்யூனிகேஷன். அப்பதான் என்ன ஆகும், அவங்க கூட நம்ம உறவு வைக்க முடியும், ரிலேஷன்ஷிப் இருக்கும். இதை நம்ம போன வாரம் பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீதும் உறவு வைத்தார் என்று பார்த்தோம். அவர் நம்ம கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க விரும்புறாரு பாருங்க. அதுக்காக தான் நம்மள படைச்சாராமா. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாராம் பாருங்க. நம்ம மீது அன்பு வச்சிருக்காருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம மீது நம்பிக்கை வச்சிருக்காருன்னு பார்த்தோம். நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, இன்னமும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம், எப்படி நம்பிக்கை வைக்க போறோம். எப்படி நான் நம்பிக்கை வைக்கிறது கடவுள் மீது? பாருங்க, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைக்க அவங்க நம்மளுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும் போதுதான் என்ன வரும், நம்பிக்கை வரும். உண்மைதானேங்க? ஒரு ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க. உங்க தாய் தந்தை, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. உண்மைதானே? ஏதாச்சும் ஒரு விதத்துல உங்களுக்கு ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அப்போ அதன் மூலியமா உங்களுக்கு என்ன வருது, ஒரு நம்பிக்கை வருது. எனக்காக என் ஃப்ரெண்டு இதெல்லாம் பண்றாங்க, எனக்காக எங்க அப்பா அப்பா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே உங்களுக்கு என்ன வந்துருது, அவங்க மேல நம்பிக்கை வருகிறது. பாருங்க, நம்ம எந்த எந்த தொடர்பு பேசி கொண்டிருக்கிறோம். கடவுளை எப்படி தெரிஞ்சுக்கணும், கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நீங்க அவரோட கூட உறவுல இருக்கணும். ஓகே, நான் எப்படி பிரதர் உறவுல இருக்குது? அதுக்கு முன்னாடி நீங்க அவரை பாருங்க, அவரு உங்க கூட உறவுல இருந்தார். உறவுல இருக்கிறதுக்கு அடிப்படையான காரியங்கள் என்ன பார்த்தோம்? 3 காரியங்கள். நம்பிக்கை வைக்கணும், அன்பு செலுத்தணும், உங்க டைமையும் உங்க கம்யூனிகேஷன் எல்லாரும் அவங்க கூட செலவு பண்ணணும்னு பார்த்தோம். இன்றைக்கு அதே தான். நீங்க கடவுளு கூட எப்படிங்க உறவு வைக்கிறது? முதல் காரியம், நீங்க அவரை நம்பணும். அதுதான் இன்றைக்கு பார்க்க போறோம். நம்பிக்கை வைக்கணும். ஓகே, இந்த நம்பிக்கை வைக்கிறது எப்படி வருது? முதல் காரியம், அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கும்போது தான் உங்களுக்கு நம்பிக்கை வருது. உண்மைதானங்க? இப்போ நம்ம ஊர்ல பாருங்க, இப்போ எலெக்ஷன்லாம் வரப்போகுது. அவங்க மேல உங்களுக்கு எப்படிங்க நம்பிக்கை வருது? எப்படி நம்பிக்கை வருது? இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்களே நமக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மேல நம்பிக்கை வர்றதுனால தான் பாருங்க, அவங்க கூட நம்பிக்கை வைக்கிறோம் பாருங்க. அப்போ அதே போலதான் நாம் கடவுளை நம்புவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன, நீங்க அவர் உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை வருது. சில பேர் யோசிப்பாங்க, எப்படி பிரதர் அது அது எப்படி பிரதர், அவரு என்ன பிரதர் எனக்கு செஞ்சாரு, அப்படி செஞ்சிட்டாரு எனக்கு. பல காரணங்கள் பண்ணியிருக்காருங்க கடவுள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல காரணங்கள் நமக்காக பண்ணியிருக்காருன்னு பாக்குறோம் பாருங்க. முதல் காரணம், இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். முதல் காரணம், நம்ம சிருஷ்டித்தார். He created us. மனுஷனை சிருஷ்டித்தாராமா. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவேளை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, நான் ஏன் கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும்னா, முதல் காரணம் என்ன, உங்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? உங்களையே படைச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க. என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வேதாந்தத்துல இப்படியா சொல்லப்படுது. இங்கு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளும் ஆழக்கடவுள் என்று. ஒரு விஷயம் நல்லா புரியுது. என்ன, கடவுள் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறாரு. சில மாணவர்கள் நினைப்பாங்க, அவர் படைச்சா அவரை நம்பிதான் ஆகணுமா? என்ன பிரதர் இது கதையா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நல்லா ஒரு நினைச்சு பாருங்க.
இந்த உலகத்துல நீங்க மனுஷனா பிறந்ததே அவருடைய கிருபை, அவருடைய அன்புங்க. யோசிச்சு பாருங்க. நினைச்சு பார்க்கணும். ம், ம். நம்மள படைச்சிருக்காரு. அதுவே எவ்வளவு பெரிய கிருபைங்க. நம்மளுக்கு எல்லாம் கேட்கலாம். கடவுள் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு? என்ன பண்ணிருக்காரு? நம்மள படைச்சிருக்காருங்க. அதுவே பெருசு. ஜீவன குடுத்திருக்காருங்க. சுவாசத்த வச்சிருக்காரு. காலையில எழுந்துக்கிறீங்களா? அவர் படைச்சது தான். காலையில நீங்க எழுந்துக்காம விட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்ல? அப்போ கடவுள் மீது நம்பிக்கை வைக்கணும். எப்படிங்க நம்பிக்கை வைக்கிறதுனா, அவர் உங்களுக்கு என்னலாம் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. உங்களுக்கு என்னலாம் பண்ணியிருக்காங்க. பாருங்க. உதாரணம் பாருங்க, நம்ம தாய், தந்தை நம்மள பெற்றெடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? பெற்றெடுத்ததற்காகவே என்ன பண்றோம்? நம்ம அவங்கள நம்புறோம். யோசிச்சு பாருங்க. அ உண்மதானங்க? எங்க தாய், தந்தை என்ன பெற்றெடுத்தாங்க. அதனால நான் அவங்கள நம்பணும். அவங்களுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஏங்க நம்முடைய தாத்தா, பாட்டிய உருவாக்குனவர் யாருங்க? ஆதாம், ஏவாளை உருவாக்கினவர். அவர் பாருங்க, அவரு ஆதாம், ஏவாளை உருவாக்கினவர். அவங்கள படைச்சாரு. அப்ப பாருங்க, நம்ம எவ்வளவு நம்பிக்கை வைக்கணும். நம்ம கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். வேதாகமம் சொல்லுகிறது, ம் வேதம் இப்படியா சொல்லுகிறது. ம் கர்ப்பத்தின் கனி என்னவா? கடவுளால வருதாங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பிறந்தது இந்த பூமியில நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம தாய் தகப்பன். எஸ். அவங்கள ஒரு மெட்டீரியலா வச்சிருக்காங்க. காடு. ஒரு பாத்திரமா வச்சிருக்காங்க. ஆனா காட் தான் குடுக்குறாரு பாருங்க. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் பிறந்ததே கடவுளுடைய கிருபை. இப்போ ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுங்க. என்ன? நான் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம், அவர் என்ன படைச்சிருக்காரு. அதனாலேயே நான் அவர நம்புறேன். யோசிச்சு பாருங்க. உங்கள படைச்சிருக்காரு. அப்போ வருங்காலங்கள்ல நம்ம பார்ப்போம். இன்னும் என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கு. நான் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்குன்னு. கர்த்தர் தாமே உங்க யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.